நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மற்றும் ஒரு வியாழக்கிழமை இரவு பொழுது. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0.6°C. ஆனால் இன்னும் காலநிலையை பொறுத்தவரையில் நிறையவே பேச போகிறோம். ஆகவே நாங்கள் பின்னர் பேசலாம். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி ஹவரில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் ஓரளவுக்கு உலகளாவிய ரீதியில் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு இன்னும் இருக்கிறது. நாங்கள் முழுமையாக அதிலிருந்து விடுபட்டு விட்டோம் என்று சொல்லவில்லை. இருந்தாலும் இந்த கோவிட் தொற்றால் பாதிக்கப்படாதவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இந்த தடுப்பூசியை இன்னும் பெற வேண்டும், பூஸ்டர் தடுப்பூசியை யார் பெற வேண்டும், இப்படியெல்லாம் பல கேள்விகள் இருக்கின்றன. கியூபெக்கை பொறுத்தவரையில் இன்று ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. ஆகவே அது தொடர்பாக டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து ஒன்டாரியோ மாகாணத்தின் சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் அவர்கள் இன்று ஹெல்த் கேரை பொறுத்தவரையில், அதாவது சுகாதார பராமரிப்பை பொறுத்தவரையில் சில விடயங்களை சொல்லியிருந்தார். அது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வளத்திலே நாங்கள் பார்க்க போவது மருத்துவ உதவியால் இறப்பதற்கான தகுதியை நீட்டிப்பதை தாமதப்படுத்தும் சட்டமூலம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் தெரியும், ஜனவரி 30ஆம் தேதி மீண்டும் பாராளுமன்றம் கூறியிருக்கிறது. ஆகவே பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இதில் இந்த விடயம் இன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே அது தொடர்பாகவும், அதனைத் தொடர்ந்து இந்த இஸ்லாமோஃபோபியான்னு சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய விடயம் ஒன்று தற்பொழுது பேசுபொருளாக பல ஊடகங்களிலும் பேசப்படுகிறது. இது தொடர்பாக பார்க்க போன்றோம். இவை தவிர வளமையாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, அது தவிர கனடிய செய்திகள் இடம்பெறப் போகின்றன. இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகின்ற செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி ஹவரிலே நாங்கள் பார்க்க போவது கியூபெக்கை பொறுத்தவரை. இது கியூபெக் என்று நான் சொன்னாலும் கூட இது கனடா முழுவதுமே பொருந்தும் என்று நினைக்கின்றேன். கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். கனடாவை பொறுத்தவரையில் இறப்புகளை பொறுத்தவரையில் 50,000க்கும் அதிகமான இறப்புகள் பதிவாகி இருக்கின்றன. தடுப்பூசியை பொறுத்தவரையில் G7 நாடுகளிலே கூடுதலான தடுப்பூசியை பெற்றவர்கள் என்று கனேடியர்களே சொல்லுகின்றார்கள். இதிலே இன்னும் பலர் தடுப்பூசியை பெறாமல் இருக்கின்றார்கள். கோவிட் முற்றுமுழுதாக எந்த தடுப்பூசியையும் பெறாமலே கோவிட்டை பொறுத்தவரையில் இருக்கின்றார்கள். அந்த வகையில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படாதவர்கள் மட்டுமே இப்பொழுது இந்த பூஸ்டர் தடுப்பூசியை பெற வேண்டும் என்று கியூபெக் பொது சுகாதார மையம் பரிந்துரை செய்கின்றது. ஆகவே நீங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பல விடயங்கள் கோவிட் தொடர்பாக சொல்லப்பட்டன. கோவிட் வந்தவர்கள் போட்டுக்கொள்ளுங்கள், கோவிட் வராதவர்கள் போட்டுக்கொள்ளுங்கள், சிறு குழந்தைகள், பெரியவர்கள், வயோதிபர்கள், இப்படியெல்லாம் பல சொல்லப்பட்டன. ஆனால் இன்று கியூபெக் பொது சுகாதார இயக்குனர் டாக்டர் லுக் பொய்லு அவர்கள் பிற்பகல் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதுதான் என்னவென்றால், கோவிட் தொற்றால் இதுவரை நீங்கள் பாதிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த ஊசியை போட்டுக்கொள்ளணும் என்று சொல்கிறார். அப்படின்னா தான் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய அறிவித்தலின் மூலம் கியூபெக் மாகாணம் தடுப்பூசி உத்தியை, அதாவது அவர்களுடைய சில விடயங்கள் சொல்லப்பட்டதுன்னா அவற்றிலிருந்து மாற்றம் பெறுகிறது. தொற்று இல்லாதவர்களுக்கு ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு பூஸ்டர் தடுப்பூசியை மட்டுமே பொது சுகாதார மையம் பரிந்துரைக்கிறது என்று இன்று டாக்டர் லுக் பொய்லு சொல்லியிருக்கின்றார். அவர் கூறிய விடயங்கள் சிலவரை பார்த்து கொண்டு நாங்கள் மேலதிகமாக பேசலாம். ஆகவே இன்றைய டாப் ஆஃப் தி ஹவரில் டாக்டர் லுக் பொய்லு அவர்கள் கூறிய விடயங்களை பார்க்கலாம். In the last few months, we were exposed to a few viruses that were causing a lot of trouble, and namely the respiratory syncytial virus for the kids, also the influenza and the COVID. The situation has been improved greatly,
in the past few weeks, and in fact there are much less cases of RSV in our hospital, and that's great for the pediatric hospital as for the other emergency rooms. It's the same for influenza. We're going down. We're now under 1.5% of positivity in our network of surveillance, so it's great. In regards of COVID, all our indicators are going down or were going down during the last 4 weeks around so, but recently there's been an upcoming new increase for the younger of our population, which is a prediction that might be the XBB 1.5 that is really coming on in Quebec. We're actually around 15-16% of positivity for that variant, and we expect it to continue to move up. So there should be more contagiosity in the community with that coming virus that comes from mostly from the States. It were identified in the United States about 6 months ago. Today our main focus is on vaccination. After the work being done by Dr. Quesh and her colleagues, they recommended us to move on again with vaccination, but considering the fact that there's no need to get vaccinated if we have had experience of COVID-19 infection and that we have been vaccinated so far at least 2 doses. So it's pretty clear that there's a good protection with that. So we still recommend for people that are living in long-term care services or residencies like RPA, and people over 60 or people with chronic disease and pregnant woman worker in the healthcare domain and people living in isolated area to benefit from a booster if they have not had the infection so far. In regards of the population that are immunodepressed, we still recommend those to continue to have a booster even after 6 months of their last dose, because there's still some worries about their immunization and the acquired one and the persistence of it. So this is the main point for today point the price. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ், அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 10 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டன் நகரில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். டாப் ஆஃப் தி அவர் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்தது கியூபெக்கை பொறுத்தவரையில் இதுவரை கோவிட் தொற்றால் பாதிக்கப்படாதவர்கள் மட்டுமே பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கியூபெக் பொது சுகாதார மையம் பரிந்துரைத்திருக்கின்றது. இதில் இன்னொரு விடயம் என்னவென்றால், நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ளவர்களும் அல்லது தொற்று ஏற்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் பூஸ்டர் தடுப்பூசியை பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதிலே கியூபெக்கை பொறுத்தவரையில் 60 வயதுக்குட்பட்ட கியூபெக் வாசிகளில் 75% 60 வயதுக்கு மேற்பட்ட கியூபெக் வாசிகளில் 50% கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் இன்னொரு விடயம், இந்த சுவாச நோய் பாதிக்கப்பட்டவர் எவரும் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோவிட் என்றவுடன் இன்னும் ஒரு செய்தியையும் இதோடு சேர்த்து நாங்கள் பார்க்கலாம். சீனாவிலிருந்து, ஹாங்காங் அல்லது மக்காவிலிருந்து வரும் 3
நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு மேலும் இந்த PCR சோதனை நீடிக்கப்பட்டிருக்கிறது, கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை கட்டுப்பாடுகள் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று கனடாவின் பொது சுகாதார மையம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே பார்த்தீர்களானால் முன்னரெல்லாம் அனைத்து நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு இந்த ரேண்டம், அதே நேரத்தில் நீங்கள் கட்டாயம் PCR செய்திருக்க வேண்டும், ஊசி போட்டிருக்க வேண்டும், இப்படி பல விடயங்கள் சொல்லப்பட்டன. ஆகவே இந்த நடவடிக்கை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாவில் அண்மை காலத்தில் கோவிட் தொற்று மீண்டும் அதிகரித்திருப்பதாக கனடா கணிப்பிட்ட நிலையில் இந்த விடயம் கொண்டு வரப்பட்டது. ஆகவே ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை நீங்கள் டிரான்சிட் அல்லது சீனா இந்த 3 நாடுகளிலிருந்து வருவதாக இருந்தாலும் கூட உங்களுக்கு PCR சோதனை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து பார்க்க போவது ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் மற்றும் ஒரு செய்தி, அதாவது சுகாதார பணியாளர்களை பொறுத்தவரையிலும் சரி, சுகாதார விடயங்களிலும் சரி, இந்த கோவிட்டுக்கு பின்பு நிறையவே மாற்றம் பெற்றிருக்கின்றன. குறிப்பாக உடனடி அறுவை சிகிச்சை தேவைப்பட்டவர்களுக்கு காலதாமதம் செய்யப்பட்டிருக்கிறது, நீண்ட நேர காத்திருப்பு, இப்படியெல்லாம் பல விடயங்கள் சொல்லப்பட்டன. பணியாளர்கள் பற்றாக்குறை, வைத்தியர்கள் பற்றாக்குறை, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. பல விடயங்கள் மாற்றம் பெற்றன. அண்மையில் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் ஏனைய மாகாணங்கள் பிரதேசங்களில் இருந்து வைத்தியர்கள் மற்றும் தாதிகள் இங்கே வந்து பணியாற்ற முடியும் என்ற விடயமெல்லாம் சொல்லப்பட்டது. ஆகவே இதில் இன்னும் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், கடந்த வாரம் நாங்கள் பார்த்திருக்கிறோம், அவசர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமானவர்களுக்கு வைத்தியசாலை என்று இல்லாமல் தனியார் இடங்களில் சென்று செய்ய வேண்டிய ஒரு தேவை இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இதிலே பலரும் பயப்பட்ட அல்லது பயப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்று பார்த்தீர்களானால், வெளியிலே இப்படியான விடயங்களை செய்கின்ற பொழுது, வைத்தியசாலைகள் இல்லாமல் வெளியிலே செய்கின்ற பொழுது உடனடியாக வருகின்ற காலத்தில் நாங்கள் ஏதாவது பணம் கொடுக்க வேண்டுமா, ஓஹிப் கார்டு உபயோகம் இல்லாமல் நாங்கள் கையால் எங்களுடைய பணத்தை செலவு செய்தான் இது செய்ய வேண்டுமோ, அப்படி ஒரு மாற்றம் வந்து விடுமோ, இப்படியெல்லாம் இதுக்கு அதனுடைய ஆரம்பம் தான் இது என்றெல்லாம் பலவிதமான பேச்சுக்கள் இருக்கின்றன. ஆனாலும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் ஒன்டாரியோ சுகாதார அமைச்சர் சில்ஃபியா ஜோன்ஸ் சொன்ன விடயம் என்னவென்றால், பல விடயங்கள் மாற்றம் பெறுகின்றன, ஆனால் நீங்கள் நம்பியிருக்கலாம், உங்களுடைய கிரெடிட் கார்டிலிருந்து நீங்கள் எந்தவித பணமும் செலுத்த தேவையில்லை, எல்லாமே ஓஹிப் மூலமாகவே செய்யலாம். அது நீண்டகால பராமரிப்பு நிலையமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஹெல்த் விடயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வீட்டுக்கு வந்து செய்கின்ற சுகாதார பணியாளர்களினுடைய தேவையாக இருந்தாலும் சரி, இப்படி பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அவர் கூறிய விடயங்கள் என்னவென்று பார்க்கலாம். And I have had the opportunity to meet and speak with many of our dedicated healthcare workers across Ontario. But I have also seen that our healthcare system and our healthcare workers are under incredible pressure. And for too many people, healthcare is too hard to access. The status quo is not working. Ontarians deserve to be able to get care where and when they need it. This means more hospital and long-term care beds in our communities, more diagnostic testing like MRIs and CT scans closer to home, and more skilled healthcare workers available to provide care. We need to be bold, innovative, and creative. We need to build on the spirit of collaboration on display across the healthcare sector. We need to have the courage to look to other provinces and countries and borrow the best of what the world is already doing. And we need to be clear. Ontarians will always access the healthcare they need with their OHIP card, never their credit card. Under Premier Ford, that will never change. That is why today our government is pleased to introduce Your Health, a plan for connected and convenient care. Our goal is to make healthcare more convenient for Ontarians by connecting you to care closer to home. This plan lays out a broad series of initiatives under 3 pillars, which are designed to work together and work for people. The right care in the right place, faster access to care, and hiring more healthcare workers. Building on progress already made, this plan will strengthen all aspects of healthcare right in our own communities, in hospital emergency rooms, in community settings like pharmacists, pharmacies, and doctor's office, in long-term care homes, and through care delivered in the comfort of your own home. Some of these changes will happen immediately as we take action to address pressing issues. Other changes will take time. They will be phased in over the months and years ahead as we educate and graduate new healthcare workers,
build new hospitals, community surgical and diagnostic centers, and long-term care homes, and deliver care in new and innovative ways. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோ வெளி நேரம் இரவு 9 மணி கடந்து 18 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0°6°C. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டன் நகரில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். துரித பணமாற்று சேவை என்றால் உங்களுக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வர வேண்டியது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். எந்த நாடுகளுக்கும் உடனடியாக துரித பணமாற்று சேவையை இவர்கள் பல ஆண்டுகளாக கனடிய மண்ணிலே வழங்குகின்றார்கள். நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஒன்டாரியோ ஹெல்த் கேரை பொறுத்தவரையில் சில விவரங்கள் என்று சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் பகிர்ந்து கொண்டிருந்தார். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலத்தில் நாங்கள் பார்க்க இருப்பது இது நாங்கள் நேற்று முன்தினம் கூட நாங்கள் இது தொடர்பாக பேசியிருந்தோம். அதாவது மருத்துவ உதவியால் இறப்பதற்கான தகுதியை நீட்டிப்பதற்கான அல்லது தாமதப்படுத்துவதற்கான சட்டமூலம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில். இந்த சட்டமூலம் மார்ச் மாதம் 2024 ஆண்டு வரை மருத்துவ உதவியால் இறப்பதற்கான தகுதியை நீட்டிக்கின்றது. இது பலவிற்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கலாம். சிலர் சொல்லலாம் ஒரு நோய் வந்தால் அதனால் அவதிப்படுவதிலும் பார்க்க மருந்துகள் மூலமாக உடனடியாகவே அவர் அந்த எந்தவித பயனும் இல்லை என்றால் இறந்து விடலாம், ஏன் இருந்து வலியோடு அனுபவிக்க வேண்டும் என்று தோணலாம். இன்னும் சிலர் இல்லை அப்படி செய்ய முடியாது அல்லது செய்ய தேவையில்லை என்று சொல்லுவவர்கள் இருப்பார்கள். ஆகவே இந்த சட்டமூலத்துக்கான விடயம் இப்பொழுது மார்ச் மாதம் 17 அடுத்த வருடம் 2024 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதை தாமதப்படுத்தும் மசோதாவை இன்று நீதி அமைச்சர் டேவிட் லமிட்டி அறிமுகப்படுத்தி இருந்தார். இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டமூலத்தின் கீழ் மனநலக் கோளாறால் மட்டுமே பாதிக்கப்பட்ட கனேடியர்கள் மருத்துவ உதவி பெறும் மரணத்துக்கு மேலும் ஒரு வருடத்துக்கு தகுதி பெற மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு குறிப்பாக என்டிபி மற்றும் பிளாக் பேக்வா கட்சிகளுடன் தனக்கு உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டிருப்பதாகவும் நீதியமைச்சர் லமிட்டி கூறி இருக்கின்றார். இது குறித்து இன்று அவர் கூறிய விடயங்கள் கனேடிய வலத்தில் இடம்பெறப் போகின்றன. பார்க்கலாம். I want to provide a bit of background on how we got here today. Medical assistance in dying is a right. The Supreme Court made that clear in its Carter decision in 2015. So in 2016, our government amended the criminal code to make MAID possible for people whose deaths were reasonably foreseeable. The new law had clear safeguards in place to ensure the choice to seek MAID and to ensure that the choice to seek MAID was fully considered and the vulnerable protected.
And all of this was happening against the backdrop of the COVID pandemic, which did not help matters. I do want to note in particular the excellent work done in trying circumstances by the expert panel led by Dr. Mona Gupta. And I look forward to receiving the report of the Joint Parliamentary Committee later this month. So it is clear that more time is needed to get this right, which brings us to today's Bill C-39. The proposed one-year expansion is necessary to ensure that we move forward on this sensitive and complex issue in a prudent and measured way. It will provide time to help provincial and territorial partners and the medical and nursing communities to prepare to deliver MAID in these circumstances. It will also allow the completion of in-depth studies of the risks and complexities associated with providing MAID to individuals whose sole underlying condition is mental illness. The safety of Canadians must come first. That's why we're taking the additional time necessary to get this right. Protecting the safety and security of vulnerable people and supporting individual autonomy and freedom of choice are central to Canada's MAID regime. We all know that MAID is very complex and it's very personal, so it's not surprising that there is a lot of debate. It should go without saying that seeking MAID is not a decision that one makes lightly. I know from speaking with members of the medical community that take their critical role in this process that they take this role very seriously. I trust that medical professionals have their patients' interests in heart, and this sometimes involves supporting their patients' wishes for a planned, dignified ending that is free of suffering. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் RA ஹரிஹரன். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், பர்சனல் டாக்ஸ் பிளானிங், அக்கவுண்டிங், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிசினஸ் பிளான்ஸ் அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் RA ஹரிஹரன். சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட். ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் 416-213-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 24 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0.6 செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டன் நகரில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். நிகழ்ச்சியில் நாங்கள் கனேடிய வலம் பார்த்தோம். ஆகவே இதிலே ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது இந்த செனட் சபையை பொறுத்தவரையில் அவர்கள் செனட் சபையும் இதற்கு ஒப்புதல் அளித்தால்தான் இது நிறைவேற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போகின்ற செய்திக்கு முன்பாக இப்பொழுது ஜனவரி மாதம் நிறைவடைந்து நாங்கள் பிப்ரவரி மாதம் 2023 ஆண்டிலே இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் உங்களுடைய வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டிய கடைசி திகதி நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே கடைசி வரை நீங்கள் காத்திருக்காமல் உடனடியாகவே உங்களுடைய வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்து அனுப்புங்கள். நீங்கள் அனைத்து விதமான வருமான வரி பத்திரங்கள் தொடர்பான கேள்விகள், சந்தேகங்கள் என்னவாக இருந்தாலும் நாளுக்கு நாள் மாற்றமடைந்து கொண்டு செல்லும். புதிதாக சட்டங்களில் மாற்றங்கள் வரலாம். ஆகவே அனைத்துக்கும் நீங்கள் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் RA ஹரிஹரன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தனிப்பட்ட பர்சனல் வருமான வரி, பர்சனல் டேக்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கார்ப்பரேட்டாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே உடனடியாக அனைத்து விவரங்களோடு செய்து கொள்வதற்கு நீங்கள் இவரை தொடர்பு கொள்ளலாம். பல வருடங்களாக இந்த துறையில் அனுபவம் கொண்ட பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் RA ஹரிஹரன் அவர்கள். நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து பார்க்க போவது இந்த வாரம் முழுவதுமே பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்று சொல்லலாம். இந்த புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கனடாவின் இஸ்லாமிய எதிர்ப்பு பிரதிநிதியின் பதவி முற்றாக அகற்றப்பட வேண்டுமா அல்லது அவர் பணியில் அமர்த்தப்பட வேண்டுமா என்று பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன.
இதிலே இது பேசுபொருளாக வந்ததுக்கு காரணம் என்னவென்று பார்த்தீர்களானால் 2019ஆம் ஆண்டு இவர் எழுதிய கட்டுரை ஒன்று, அதாவது இதிலே வந்து கியூபெக் வாசிகளை பொறுத்தவரையில் ஒரு சில விடயங்களை இவர் குறிப்பிட்டு எழுதியதனால் இவர் வந்து பதவியில் அமர்த்தப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது. அப்படி எழுதியதற்காக அது காயப்படுத்தி இருந்தார். கியூபெக்கில் வாழுகின்றவர்களுக்கு தன்னுடைய மன்னிப்பை கேட்பதாக நேற்று சொல்லியிருந்தார் இந்த சிறப்பு பிரதிநிதி அமீரா எல்கபாபி. ஆனால் இதில் 2 முக்கியமான விரைகளை குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து கியூபெக் முதல்வர், அதைத் தொடர்ந்து பிளாக் கியூபெக்வாவின் தலைவர் பிளாஷே அவர்களும் கூட இவரை அதில் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இதிலே வந்து உறுதியாக இருக்கிறவர் யார் என்று பார்த்தீர்களானால் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள். ஆகவே நேற்று பிளாக் கியூபெக்வா தலைவரையும் இவர் அமீரா எல்கபாபி சந்தித்து மன்னிப்பு கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அவரது பதவி விலகலை பிளாஷே அவர்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இன்று அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது பல விதமான கேள்விகள் கேட்கப்பட்டன. அதில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர் உறுதியாக சொல்லியிருக்கின்றார். என்ன என்பதை பார்க்கலாம். Is there an onus on you to learn more about Muslim communities? You said you invited her to learn more about Quebec society. Should that have been reciprocal? Who tells you it hasn't been? It is. I am a very, very curious person about diversity, cultures, religions. I'm like that because basically I'm an anthropologist. So any occasion to learn more about differences, different people, where they come from, their beliefs, I'm interested in that. Mr. Valencia, would you mind clarifying your position for an English audience? Please state your position on why you have concerns about Madame Al-Gawabi still after meeting with her. I have still preoccupation about this nomination because she said frankly and candidly that she actually did not know much or very little about Quebec history. The fact that for us, laïcité came long before the very idea of Islamophobia. And because she said and thought what she did say and think before, it does not qualify her for being this bridge between not only Quebec, but anybody who is not Muslim, because there are tensions in these issues, and because there's been fingers pointed at Quebec and at Bill 21, and there's been association between the Bill 21 and Islamophobia. All of these things put together, whatever her personal qualities might be, disqualify her for the function. This is a bad choice by the Prime Minister, who, making such a choice, kind of destroyed the possible credibility of the function. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. பேட் சாய்ஸ் பை பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உபயோகித்த அந்த பதத்தை பார்த்திருப்பீர்கள். பல விடயங்கள் அவரை தொட்டு சொல்லியிருக்கின்றார். ஆனால் இதில் இருவர் அவர் நியமிக்கப்பட்ட பணியை ஆற்றுவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இன்று நிதியமைச்சர் டேவிட் லமெச்சி கூறியிருக்கின்றார். அது ஒன்று. இரண்டாவது, அமீரா அல்கவாபி ஆதரவாக
கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்றார். ஆகவே இது எப்படியான விடயங்கள் அல்லது பிரச்சனைகளை வருகின்ற காலங்களில் உருவாக்கப் போகிறது என்று தெரியவில்லை. காரணம் கிபெக்கை பொறுத்தவரையில் முக்கியமான இருவர், கிபெக் முதல்வர், பிளாக் கிபெக்வா தலைவர் இருவருமே இந்த பதவிக்கு அவரை நியமிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது நாணய மாற்று விகிதம். இலங்கையை பொறுத்தவரையில் 276 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 62.50 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஏனைய நாடுகளின் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 276 இலங்கை ரூபாய், இந்தியா 62.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.75 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.61 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.06 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.98 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9055-456-8433. A1 GTA ரெனோவேஷன். உங்கள் வீட்டின் பெறுமதி அதிகரிக்கவும் நவீனமயமாக்கி அழகுபடுத்திக் கொள்ளவும் A1 GTA ரெனோவேஷன். பெயிண்டிங், ரீமாடலிங், பேஸ்மெண்ட் ரெனோவேஷன், ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், ஸ்பாட்லைட்ஸ் என அனைத்து வேலைகளையும் விரைவாக செய்திட A1 GTA ரெனோவேஷன். இத்தோடு இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். A1 GTA ரெனோவேஷன் 416-722-5519. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 33 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0°C. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். உங்களுடைய வீட்டின் பெறுமதி அதிகரிக்க வேண்டுமா, அல்லது உங்களுடைய வீட்டில் திருத்த வேலைகளை உடனடியாக செய்ய வேண்டுமா? நீங்கள் உடனடியாகவே இவர்களை தொடர்பு கொள்ளலாம். A1 GTA ரெனோவேஷன். மிகவும் குறுகிய காலத்தில் உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பதற்கு உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். அத்தோடு இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். ஆகவே உங்களுடைய வீடு உங்களுடைய பெறுமதி உடனடியாக கூற வேண்டும் என்றால் நாங்கள் பலவற்றை மாற்றி அமைக்க வேண்டும். காப்பெட்டாக இருந்தால் அதை நாங்கள் ஹார்ட்வுட்டாக மாற்றிக்கொள்வோம். சாதாரண லைட்ஸ் என்று இல்லாமல் நாங்கள் வந்து ஸ்பாட் லைட்ஸ் போட்டுக்கொள்வோம். பல விடயங்கள் இந்த மாதிரி பாத்ரூம் ரெனோவேஷன், கிச்சன் ரெனோவேஷன், இப்படி பலவற்றை தேவையாக இருக்கும், அடிக்கடி மாற்ற வேண்டி இருக்கும். ஆகவே உடனடியாகவே நீங்கள் இவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் செய்து கொள்ளலாம். பலரும் சொல்கின்ற விடயம், எங்களுக்கு சரியான பணியாளர்கள் கிடைக்கவில்லை அல்லது அவர்கள் நேரம் எடுத்துக்கொள்கின்றார்கள், இப்படியெல்லாம் சொல்வார்கள். நீங்கள் இவர்களை உடனடியாக தொடர்பு கொண்டு இலவச மதிப்பீடை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்து முடிக்க முடியும். A1 GTA ரெனோவேஷன். இந்த திரையில் தெரிகின்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் உடனடியாகவே அவர்களோடு பேச முடியும். நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து பார்க்க போவது கலையரங்கம். கடந்த 2 நாட்களாகவே கலையரங்கம் இடம்பெறவில்லை. பல கலைப்படைப்புகள் டொரண்டோவை பொறுத்தவரையில் வெளிவந்திருக்கின்றன. ஜனவரி மாதம் என்றால் மரபு திங்கள் மாதம். ஆகவே பல விடயங்கள், பல கலைப்படைப்புகள் வெளிவரும். அந்த வகையில் இந்த பாடல் MP கோனிஷ் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல். மை மியூசிக் 100 என்ற தலைப்பிலே 100 பாடல்களை உருவாக்குகின்ற முயற்சியிலே இழுத்து மெல்லிசை மன்னர்களில் ஒருவரான MP கோனிஷ் ஈடுபட்டிருக்கின்றார். அந்த வகையில் பல பாடல்களை ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலை பாடியிருக்கின்றார் கீர்த்தியாவர்மன் அவர்கள். கீர்த்தியாவர்மன் வளர்ந்து வருகின்ற ஒரு பாடகி. தமிழகத்தில் பல மாதங்கள் வருடங்களாக இருந்து அங்கேயே பல கலைஞர்களோடு பல கலைப்படைப்புகளை வெளியிட்டு வருகின்ற ஒருவர். அந்த வகையில் அவர் பாடிய இந்த பாடல் இன்றைய கலையரங்கத்தை அலங்கரிக்கிறது. பார்க்கலாம்.
சில்லென்று தென்றல் காற்றாய் வந்தாய், நில்லென்று சொல்லி காதல் தந்தாய், நெஞ்சோடு நீங்காமலே என்னோடு நின்றாயடா, நெஞ்சோடு நீங்காமலே என்னோடு நின்றாயடா. சில்லென்று தென்றல் காற்றாய் வந்தாய், நில்லென்று சொல்லி காதல் தந்தாய். மழை சிந்தும் மண் வாசம் ஆனந்தமே, மனதோடு உன் எண்ணம் பேரின்பமே. அழையாமல் வர வேண்டும் என்னாலுமே, அன்பெல்லாம் தர வேண்டும் குறையாமலே. தூரலிலே குளிர்வோமே, சாரலிலே மகிழ்வோமே. கவிதையிலே நனைவோமே, காதலிலே கரைவோமே. சில்லென்று தென்றல் காற்றாய் வந்தாய், நில்லென்று சொல்லி காதல் தந்தாய். சத்தமில்லாமல் என் அருகில் வந்து நித்தம் நித்தம் காதல் கதைகள் பேசு. தித்திக்கும் தென்றலாய் என்னை தொட்டு முத்தமிட்டு கண்ணம் தடவி செல்ல. எத்தனையோ காவியங்கள், அத்தனையும் ஓவியங்கள். சித்திரமாய் தீட்டி வைப்பேன், பத்திரமாய் காத்திடுவேன். சில்லென்று தென்றல் காற்றாய் வந்தாய், நில்லென்று சொல்லி காதல் தந்தாய். நெஞ்சோடு நீங்காமலே என்னோடு நின்றாயடா, நெஞ்சோடு நீங்காமலே என்னோடு நின்றாயடா. சில்லென்று தென்றல் காற்றாய் வந்தாய், நில்லென்று சொல்லி காதல் தந்தாய். இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யாரா அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும்.
என்ன கஷ்டமோ தெரியல. மனம் 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 மயங்காத தன்னா வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். Non, 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 non. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? என்னை என்னவோ இன்பம் என்னவோ இந்த நிமிஷம் தானோ என்னை உன்னிலே கண்ட நொடிகள் தானோ. ஹோல்ட் ஆன். இப்போ தானே சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 43 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை விளங்குகின்றார்கள் பிராம்டன் நகரில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் நிறுவனத்தினர். நிகழ்ச்சியில் கலையரங்கம் பார்த்தோம். கீர்த்தியா வர்மன் பாடிய பாடல் எம்பி கோனிஷ் அவர்களுடைய இசையில் வெளிவந்தது. உங்களுடைய கலைப்படைப்புகளுக்கும் நமது நிகழ்ச்சிகள் இடம்பெற விரும்பினால் முற்றுமுழுதாக கனடிய கலைஞர்களின் படைப்புகளை எடுத்து வருவது குட் ஈவினிங் கனடா. அந்த வகையில் கனடாவில் எத்தனையோ கலைஞர்கள் இருக்கின்றார்கள். உங்களுடைய கலைப்படைப்புகளும் நமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்வையிட நீங்களும் அனுப்பி வையுங்கள். உங்களுடைய யூடியூப் லிங்க் இருந்தால் மட்டுமே போதுமானது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது நாளை நிலவுகின்ற காலனி, அதை தொடர்ந்து செய்திகள். குறிப்பாக நாங்கள் 2-3 நாட்களாக சொல்லுகின்ற ஒரே விடயம்தான் சுற்றுச்சூழல் கனடா கடும் குளிருக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இதிலே குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒன்டாரியோ, கியூபெக் இந்த பகுதிகளில், அட்லாண்டிக் இந்த பகுதிகளிலே இந்த வார இறுதி நாட்கள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பாக வெள்ளி சனி 2 தினங்களுமே கடும் குளிர் நிலவப் போகிறது. 3 வருடங்களின் பின்னர் அதி கூடிய குளிர்நிலை நிலவப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டோவாவை பொறுத்தவரையில் 0°30°C மொன்ட்ரியலை பொறுத்தவரையில் 0°34°C அதே நேரத்தில் டொரண்டோவை பொறுத்தவரையில், ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் 0°30°C வரை உணர முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவசியம் என்றால் மட்டும் வெளியில் செல்லுங்கள். கடும் குளிர் நிலவப் போகிறது. ஆகவே நாளை எவ்வாறு பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°13°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°22°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கடும் குளிருக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°25°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°31°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். அதிகூடிய குளிர்நிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°23°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°28°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். அத்தோடு குளிர்நிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 5°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°5°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 9°C, அதி குறைந்த வெப்பநிலை 6°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301.
கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா. IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றால் பாதிக்கப்படாதவர்கள் மட்டுமே பூஸ்டர் தடுப்பூசியை பெற வேண்டும் என்று கிபெக் பொது சுகாதார மையம் பரிந்துரைக்கின்றது. கிபெக் பொது சுகாதார இயக்குனர் டாக்டர் லுக் பொய்லு இன்று பிற்பகல் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் மகாநாட்டில் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். இன்றைய அறிவித்தலின் மூலம் கிபெக் மாகாணம் அதன் தடுப்பூசி உத்தியை மாற்றுகின்றது. தொற்று இல்லாதவர்களுக்கு ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு பூஸ்டர் தடுப்பூசியை மட்டுமே பொது சுகாதார மையம் பரிந்துரைக்கின்றது. அதேவேளை நோய் எதிர்ப்பு குறைபாடுள்ளவர்களும் அவர்கள் தொற்று ஏற்பட்டிருந்தாலும் கூட பூஸ்டர் தடுப்பூசியை பெற வேண்டும் என்று கிபெக் பொது சுகாதார மையம் பரிந்துரைக்கின்றது. 60 வயதுக்குட்பட்ட கிபெக் வாசிகளில் 75% மாணவர்களும் 60 வயதுக்கு மேற்பட்ட கிபெக் வாசிகளில் 50% மாணவர்களும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. கோவிட் அல்லது ஏதேனும் சுவாச நோயால் பாதிக்கப்பட்டு எவரும் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எனவும் பொய்லு கூறியிருக்கின்றார். சீனாவிலிருந்து வரும் பயணிகள் மேலும் 2 மாதங்களுக்கு கட்டாய கோவிட் சோதனையை எதிர்கொள்ள உள்ளனர். சீனா, ஹாங்காங், மக்காவோவில் இருந்து கனடா வரும் பயணிகளுக்கு மேலும் 2 மாத கட்டாய கோவிட் சோதனை நடைமுறை நீடிக்கப்பட்டுள்ளது. நீண்ட கால பொது சுகாதார கட்டுப்பாடுகளை நீக்கிய பின்னர் கனடா இந்த சோதனைகளை கட்டாயப்படுத்தியது. இந்த சோதனை கட்டுப்பாடுகள் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று கனடாவின் பொது சுகாதார முகாமையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனாவில் கோவிட் தொற்று எண்ணிக்கையின் அதிகரிப்பு குறித்து கனேடிய அரசாங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. மருத்துவ உதவியால் இறப்பதற்கான தகுதியை நீட்டிப்பதை தாமதப்படுத்தும் சட்டமூலம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சட்டமூலம் மார்ச் மாதம் 2024ஆம் ஆண்டு வரை மருத்துவ உதவியால் இறப்பதற்கான தகுதியை நீட்டிக்கின்றது. மார்ச் 17, 2024 வரை இந்த தகுதியை நீட்டிப்பதை தாமதப்படுத்தும் மசோதாவை நீதியமைச்சர் டேவிட் லெமிட்டி அறிமுகப்படுத்தினார். இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டமூலத்தின் கீழ் மனநல கோளாறால் மட்டுமே பாதிக்கப்பட்ட கனேடியர்கள் மருத்துவ உதவி பெறும் மரணத்துக்கு மேலும் 1 வருடத்துக்கு தகுதி பெற மாட்டார்கள். குறுகிய காலகட்டத்தில் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற NDP, பிளாக் கிபெக்வா கட்சிகளுடன் தனக்கு உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டிருப்பதாக லெமிட்டி கூறினார். செனட் சபையும் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ பெரும்பாகம் உட்பட நாட்டின் பெரும்பகுதிக்கு கடுமையான குளிர் எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் கனடா இந்த எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக டொரண்டோ உட்பட ஒன்டாரியோவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு குளிர் எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இன்றிரவு நாளை இரவும் ஒன்டாரியோவின் பெரும்பாலான பகுதிகளில் குளிர்நிலை 0 கீழே 30 பாகை செல்சியஸ் வரை உணரப்படும் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது. கிழக்கு கனடாவின் பெரும்பகுதி முழுவதும் கடுமையான குளிர்நிலை உணரப்படுகிறது. நாளை முதல் கிபெக், அட்லாண்டிக் கனடாவின் பெரும்பகுதியிலும் கடுமையான குளிர்நிலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒட்டோவாவில் 0 கீழே 30 பாகை செல்சியஸ், மான்ட்ரியலில் 0 கீழே 34 பாகை செல்சியஸ் என நாளை இரவு குளிர்நிலை உணரப்படும். ஜனவரி மாதம் நாடு முழுவதும் உணரப்பட்ட மிதமான காலநிலை இந்த மாதம் மாற்றமடையும் என்று ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டது. இடம்பெயர்ந்த 10,000 உய்குர் மக்களை கனடா மீள்குடியேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக வாக்களித்துள்ளார்கள். சீனாவில் துன்புறுத்தலுக்கு ஆளாகிய 10,000 உய்குர்கள் மீண்டும் குடியமர்த்துவதற்கான அகதிகள் திட்டத்தை ஆரம்பிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக அழைப்பு விடுத்துள்ளார்கள். நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக இந்த பிரேரணையை நிறைவேற்றியுள்ளார்கள். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட இந்த பிரேரணைக்கு ஆதரவாக 322 வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்திருப்பது ஒரு முக்கியமான தருணம் என இந்த பிரேரணையை முன்வைத்த லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீர் ஜுபேரி கூறியிருக்கின்றார்.
புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கனடாவின் இஸ்லாமிய எதிர்ப்பு பிரதிநிதியின் பதவி முற்றாக அகற்றப்பட வேண்டும் என பிளக்பெக்வா தலைவர் வைஸ் பிரான்சுவா பிளாஷே தொடர்ந்தும் வலியுறுத்தியிருக்கின்றார். இஸ்லாமிய வெறுப்பு நடவடிக்கையை எதிர்த்து போராடுவதற்காக கனடாவின் முதல் சிறப்பு பிரதிநிதியாக கடந்த வாரம் அமீரா எல்கபாபி நியமிக்கப்பட்டார். 2019 ஆண்டு எழுதிய கட்டுரை காரணமாக அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கியூபெக் அரசியல்வாதிகள் பலரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். தனது வார்த்தைகள் கியூபெக் வாசிகளை காயப்படுத்தியதற்காக வருந்துவதாக எல்கபாபி நேற்று மன்னிப்பு கோரியிருந்தார். நேற்று பிளக் கியூபெக்வா தலைவரையும் அவர் சந்தித்திருந்தார். ஆனாலும் அவரது பதவி விலகலை பிளாஷே தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றார். இந்த நிலையில் அவர் நியமிக்கப்பட்ட பணியை ஆற்றுவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நிதியமைச்சர் டேவிட் லெமிட்டி இன்று கூறியிருக்கின்றார். எல் கபாபி ஆதரவாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குட் ஈவினிங் கனடா. ஒன்றும் நிறைவே செய்திகள், தகவல்கள் பார்த்தோம். தொடர்ச்சியாக எமது நிகழ்ச்சிகளை பார்த்து வருகின்ற நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விளம்பர அனுசரணை வழங்குகின்ற வர்த்தகர்கள் அனைவருக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3வது ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது குட் ஈவினிங் கனடா. உங்களுடைய கருத்துக்களை நமக்கு தெரிவிக்க விரும்பினால் எமது வாட்ஸ்அப் இலக்கம் எப்பொழுதும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 4162920033 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை IPTV, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் ஆகிய சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். அத்தோடு எங்களுடைய ஆப் GEC தமிழ் என்று iOS ஆக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் சர்ச் செய்து எங்களுடைய ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்கள் அதிலே பார்த்து கொள்ள முடியும். மீண்டும் நாளை இன்னும் நிறைய செய்திகள், தகவல்களோடு சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.